வழக்கம் போல் தேங்காயை நேராக உடைச்சி இதை வச்சு முடி கொட்டுறதுக்கான தீர்வை தேடிக்க போகிறோம். எனதருமை சகோதர சகோதரிகளை கவனமாக பாருங்கள். நிகழ்ச்சி கொஞ்சம் பெருசு, ஸ்கிப் பண்ணாமல் முழுதாக பார்க்கணும். இப்போ வழக்கம் போல் தலை எது, கண் எது, வாய் எது, மூக்கு எதுன்னு கண்டுபிடிக்கலாங்களா? புதுசாக இருக்கிறவங்க நிறைய பேர் பலன் பெறணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ கவனமாக பார்த்துக்குங்க. உடனே ஏற்கனவே பார்த்தவங்க இது பண்ணாதீங்க. ஏற்கனவே இது கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேலே பார்த்துருக்குறீங்க நம்ம ஏற்கனவே வழங்கின பல வீடியோக்களை. ஸோ முக்கியத்துவம் கருதி தெளிவாக பாருங்கள். இப்போது நல்லா பார்த்துங்க. இந்த நரம்புலேருந்து இந்த நரம்பும், இந்த நரம்புலேருந்து இந்த நரம்பும் பக்கம் பக்கமாக இருக்குது இல்லைங்களா? அந்த பக்கம் பக்கமாக இருக்கிறதுக்கு மேலே இருக்கிற 2 கண்ணும் கண்ணுன்னு வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற கண்ணை வாயின்னு வச்சுக்கோங்க. இந்த 2 சேர்றது மூக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பகுதியை அடிப்பகுதியாக கருதி கீழே இப்படி வச்சுக்கோங்க. ஸோ நல்லா பார்த்துங்க, திரும்பவும் சொல்கிறேன். இது கீழே அடிப்பகுதி. ஸோ இங்கே மேலே மண்டையில் சென்டரில் ஒரே அடி டக்குன்னு நேராக உடையும். ஸோ ட்ரை பண்ணிடுவாங்களா? என்ன திறமை சகோதர சகோதரிகளை, மாயமில்லை மந்திரமில்லை, தெளிவாக பார்த்துக்கேன். அவ்வளோதான். ஸ்ட்ரெயிட் 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 ஸ்ட்ரெயிட்டு 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 பார்த்துக்குங்க. ஓகே, ஒரே அடி டக்குன்னு போயிடும். இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்து அதுக்கு போல் இதை தண்ணி ரொம்ப முக்கியம். இதை நான் குடிச்சுக்கிறேன். பாதி பவுனமாக கொடுத்துடலாம். ஸோ அடுத்த வைத்தியம், ஆசனத்தில் உட்காந்துக்கிறேன். தெளிவாக பார்த்துக்குங்க. என்ன திறமை சகோதரிகளை, ஆசனம் தோ என்ன ஆசனம், காலை மடக்கி ஆசனத்தில் உட்காந்துக்கிட்டேன். ஸோ என்ன திறமை சகோதரிகள், தேங்காய் சுரவியில் இப்படி சுரவணும். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா, முதல்ல பயன்படுத்த வேண்டியது இந்த மூடியை, கண்ணு மூடியை அப்புறம் தான் பயன்படுத்தணும். நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இப்போது உடனே சுரவ போகிறோம். அதை எடுத்துங்க வைங்கம்மா கீழே. இப்போ நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீனும் முடிக்கு நம்ம ரெடி பண்ணணும் இல்லைங்களா? அந்த புரோட்டீனுக்காகவும் நம்ம சொல்கிற மாதிரி சேச்சுரேட்டட் ஃபேட்டோட கொடுக்கணும். விட்டமின் டி உருவாகிறதுக்கு தேவையான இனி சூரிய குளியல் எடுப்போம். ஸோ அதற்கு ப்ரோ வைட்டமின் டி சூரிய குளியலை வாங்குறப்ப அதுக்கு தேவையான விட்டமின் டி கால்சியம் உள்ள உணவாகவும் இது இருக்கணுங்கிறதுக்காக, கூட அயன் போலிக்கு ஜிங்க்கு எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரெஷ்ஷு தேங்காயை பயன்படுத்துங்கிறத எடிட் பண்ணியெல்லாம் நம்மக்கிட்ட காட்டுறதுக்கு இப்போதைக்கு டூல் இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா, செயலையே எடிட் பண்ண மாதிரி மாற்றி உங்களுக்கு காட்ட போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது இங்கே பாருங்கள், முருங்கைக்காயை நம்ம சொல்கிற மாதிரி இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு இப்போ இவ்வளோ துருவல் போதுமானது. ஸோ ஃப்ரெஷ் துருவல் ஆஃப் பண்ணி அந்த சூட்டில் மட்டும் வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ இதையே ஃப்ரெஷ்ஷாக பெரட்டி விட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம குருவிதை பயிற்சி, ஆரோக்கியமான வாழ்வுக்கான 1500 மூச்சு பயிற்சி செய்துட்டு இப்படி எடுத்துக்கணும். முருங்கைக்காயை முடி கொட்டுறதை சரி செய்கிறதுக்கு தி பெஸ்ட்டாக இப்போ எல்லா சத்துக்களும் இதில் இருக்குது. 5 வகையான சத்துக்களும் அதன் உட்பிரிவுகளும் ரெடி. அடுத்தது எடுங்க. அடுத்த பொரியல் கூட பார்த்துக்க. ஸோ அதுக்கு இவ்வளோ வேண்டியதில்லை, முருங்கைக்கீரைக்கு மட்டும் அதிகமாக போட்டால் போதும். ஸோ அடுத்த பொரியல் ரெடி. அதற்கும் ஃப்ரெஷ்ஷாக தேங்காயை பயன்படுத்தும். ஸோ தேங்காயை பயன்படுத்த வேண்டியது ஃப்ரெஷ்ஷு, உரம் இல்லாமல் இயற்கையாக விளைஞ்ச காயை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் எனதருமை சகோதர சகோதரிகளை. முக்கால் மூடி பக்கம் போட்டாச்சு. ஸோ இப்போ இதை எடுத்தாச்சு. தெளிவாக பார்த்துக்குங்க. டக்கு 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 டக்குன்னு ஆசனத்துலேயே அற்புதமாக செஞ்சாச்சு. ஸோ இப்போ நம்ம இது ரெடி. எதுக்கு போட்டிருக்கிறேங்க, முட்டைக்கோசு. தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. இப்போ முட்டைக்கோசு இப்போ தான் போட்டு நிறுத்தி வச்சுருக்காங்க. சரிங்களா? ஃப்ரெஷ்ஷாக போட்டு தேங்காயை ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்துங்கன்னு சொல்கிறது இல்லைங்களா? இதுக்கு பேர் தான் ஃப்ரெஷ்ஷு. ஓகேங்களா? சூடாக கூட இருக்கக்கூடாது. இந்த காய்கறியில் உள்ள சூடு. ஒன்று முருங்கைக்காய், இன்னொன்று நம்ம என்ன எடுத்துருக்குறோங்க, முட்டைக்கோஸ். இது ஸ்ட்ரீம் பாயிலில் வேக வச்சது. இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்காங்க. ஸ்ட்ரீம் பாயில்லாம் தெரியலைங்களா? தண்ணி தொளிச்சு வேக வச்சது. ஸோ முட்டைக்கோஸில் உள்ள சத்து வீணாகாமல் எடுத்துருக்குறோம். ஸோ இந்த தேங்காய் அவ்வளவு முக்கியம். முடி கொட்டுவதிலிருந்து தீர்வை தேடிக்கொள்ள நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஹேர் ஃபால் ஹோம் ரெமிடிஸ், குரு வித்தைக்கு ஆஃப்டர் குரு வித்தைக்கு அப்புறம் எடுக்க வேண்டிய, அதாவது ஈட்டிங் குரு வைத்திய ஃபுட் மெடிசன் நோட் பண்ணிக்கங்க தெளிவாக. ஸோ இப்போ இது ரெண்டும் இப்போ நம்ம மண்டையில் இருக்கிற முடி கொட்டுறதை குறைக்கிறதுக்கு உடனே நிறுத்திடாது. இன்னும் பயணம் ரொம்ப தூரம் இருக்குது. அடுத்தடுத்து இன்னும் என்னென்னு சொல்கிறேன். இந்த உணவை எடுத்துக்கிட்டு இன்று மாலை செய்ய வேண்டிய குரு வித்தை பயிற்சிகள் இந்த மண்டைக்கு என்னங்கிறதையும் செய்து காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் நாளை காலை என்ன செய்கிறது, நாளானிக்கு என்ன செய்கிறதுன்னு தொடர்ந்து இனி முடிக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பயிற்சி தொடர்ந்து வரப்போகுது. இளநரை, முடி கொட்டுதல், முடி உடைதல், முடி உதிர்தல், சரிங்களா? எல்லாரும் கவனமாக பார்த்துங்க.
சொட்ட தலையிலையெல்லாம் முடி வளர வைக்க முடியாதுங்க நம்மளால். இருக்கிற முடியை பாதுகாப்பாக வைக்க முடியும். இதை நம்ம பாருங்க ஆரம்பத்தில் போய் முடி கொட்டையில் நான் என்னென்ன டிப்ஸை போட்டு நான் அதை தடுத்துக்கிறேங்கிறத வேணால் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். அதுதான் நம்மளுக்கு தெரியும். நம்ம ஒன்றும் பெரிய அப்பா டக்கறலப்பா, அதையும் முதல்ல சொல்லிடுறேன் சரிங்களா. உடனே சொட்ட தலையில் வருமா, அதில் வருமா, இதில் வருமானெல்லாம் கேட்டுறாதீங்க, எதுலேயும் வராது எங்ககிட்ட. சரிங்களா, போய் பார்த்துக்கேன். நன்றி மக்களை. அடுத்த லைவில் அடுத்த எடுத்து போடுற காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவு அளித்தாருங்க.